இந்த கோயிலில் வந்து மெயின் அற்புதம் வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தொட்டில் அந்த பூஜை நடத்துவாங்க. அதில் நாங்களும் கலந்துக்கிட்டு எங்கள் மருமகள் 2 பேருக்குமே அந்த குழந்தை பிறந்திருக்கு. அது ஒரு அற்புதம். இல்லாதவங்களுக்கும் நாங்கள் சொல்லியிருக்கோம், கேள்விப்பட்டு அவங்களுக்கும் குழந்தை பிறந்திருக்குது. இங்கே வந்து குழந்தைகளுக்காக வேண்டிட்டு வரவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அருளக்கூடியவர் மாதிரி 10 நாட்கள் பூஜை செய்து இந்த தொட்டில் இருக்கும் குழந்தை பிரசாதம் எடுத்து அவங்களுக்கு கொடுப்போம். குழந்தை பாக்கியம் இந்த ராமநவமி கட்டினா அடுத்த ராமநவமிக்குள்ளே அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுத்துறாரு. இந்த சாய்பாபா திருக்கோவிலோட முக்கியமான பிரதானமான ஒரு விஷயமே இங்கே வேண்டுதல்கள் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே அவங்களோட அந்த பிரார்த்தனைகள் ஒரு சில சிறப்பு வழிபாடுகள் பண்ணுற காரணத்தினால உடனடியாக நடக்குது அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஐதீகம் இந்த கோவிலில் வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா துணினா புனித நெருப்பு. இந்த நெருப்பை உருவாக்கி வரும் பக்தர்களுக்கு இந்த உதி எனும் புனித சாம்பலை தான் மருந்தாக கொடுத்தாரு. எந்த வியாதிகளாக இருக்கட்டும், எந்த பிரார்த்தனைகளாக இருக்கட்டும், இந்த உதி எனும் திருநீற்று சாம்பலை கொடுத்து தான் எல்லா வியாதிகளையும் பாபா நிறைவேற்றினார். நாங்களே எங்களுக்கு உடம்பு முடியல அப்படின்னாக்கா அந்த உதியை தான் எடுத்து பூசிட்டு போவோம். மறுநாள் தெளிவாக வரும். 64 வயசு ஆகுதுனாக்கா இன்றைக்கும் நாங்கள் தெளிவாக ஆக்டிவாக நாங்கள் வேலை செய்கிறோன்னா அது பாபாவோட அருள் தான், அந்த உதியனோட அற்புதம் தான். இப்போ கோவிலில் என்ன மெயின்னா இந்த துணி பூஜை. இந்த துணி பூஜையால் நம்ம என்ன நினைக்கிறோமோ, என்ன இதுவாக இருந்தாலும் சரி எல்லாமே நடக்கும். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, ஒன்று முடியல அப்படிங்கிற பட்சத்தில் பாபாவுக்கு வேண்டிய துணி பூஜை பண்ணோம்னா உயிர் பிழைக்க முடியாதவங்க கூட உயிர் பிழைச்சி எழுந்து வந்துடுவாங்க. அது இப்போ கலியுகத்தில் பிரத்யட்சமாக இந்த கோவிலில் நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி பௌர்ணமி பூஜை. இந்த பௌர்ணமிக்கு அவங்க வந்து வேண்டிக்கிட்டு போனாங்கன்னா அடுத்த பௌர்ணமிக்குள்ளே அந்த காரியம் நிறைவேறுறது. ஏன்னா அவருக்கு நல்லா காது கேட்கும். நீங்கள் உங்களோட கோரிக்கைகளை நம்ம எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் மனுஷங்க பேசிப்போமோ அதே போல் அவர்கிட்ட நம்ம சொன்னோம்னாக்க நிச்சயம் அது நிறைவேறுது. காது கொடுத்து கேட்கும் பாபானே சொல்லுவாங்க இவரை. அதாவது சத்தியம்னு எந்த சாமியும் சொன்னது கிடையாது. சத்தியமாக நடக்கும், ப்ராமிஸ் நடக்கும் அப்படின்னு எந்த இதுலேயும் வராது. இந்த சத்யநாராயண பூஜை யார் செய்கிறார்களோ அவருடைய கஷ்டங்கள் தீரும், தீராத கஷ்டங்கள் தீரும். இக்கலியுகத்திலே பிரத்யட்ச பலனை அளிக்கக்கூடியதுங்கிற சத்யநாராயண பூஜை நம்ம ஆலயத்தில் ஒரு பௌர்ணமிக்கு வந்து பண்ணுவாங்க. அடுத்த பௌர்ணமிக்கு அவங்களுடைய பிரார்த்தனை சத்யநாராயணரும் சாய்நாராயணரும் நிறைவேற்றி கொடுக்குறாரு. நான்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ணீரோடு வந்து தான் இந்த கோயிலுக்குள்ளே அடைக்கலான்னு. ஆனால் இன்னைய வரைக்கும் என்னை எந்த இடத்துலையுமே அவர் தோற்று போக விடலை. ஒவ்வொரு மாதமும் 5 மில்லியனுக்கு அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் எங்களது சேனலில் உங்களையோ அல்லது உங்களது நிறுவனத்தையோ விளம்பரப்படுத்த வேண்டுமா? தொடர்புக்கு 9345835571. வணக்கம், இது செகண்ட் ஃப்ளோ தமிழ். சாய்பாபா அவர்களுக்கு இந்தியா முழுக்க நிறைய பிரதானமான கோவில்கள் வந்து இருக்கிறத நம்ம வந்து பார்த்துருப்போம். அதில் ரொம்பவே தனித்துவம் வாய்ந்த ஒரு சிறப்புமிக்க, அதே சமயம் ஒரு சத்தியத்துக்கு, அதாவது இந்த கோவிலுக்கு, இந்த சாய்பாபா கோவிலுக்கு வந்து வர எல்லாருமே தங்களோட அந்த ப்ராமிஸை வந்து சொல்கிறப்ப அந்த ப்ராமிஸ் எல்லாத்தையுமே வந்து சாய்பாபா நிறைவேற்றுறதா ஒரு மிகப்பெரிய ஒரு தெய்வ நம்பிக்கை இந்த கோவில்கிட்ட வந்துருக்கு. இந்த கோவிலுக்கு வந்து நம்ம வந்திருக்கோம். எங்கே இருக்குது அப்படின்னா அம்பத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ யான சாய்பாபா மந்திர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சாய்பாபா அவர்களோட ஆலயத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த ஆலயத்தில் ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான இம்பார்ட்டண்ட்டான வழிபாடுகளும் வந்து இருக்குது. மற்ற சாய்பாபா கோவில்களுக்கு இல்லாத ஒரு சில சிறப்பம்சங்களும் வந்து இருக்குது. ஸோ அந்த கோவிலை தான் நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்து போகிறோம். வாங்க. இந்த சாய்பாபா திருக்கோவிலோட முக்கியமான பிரதானமான ஒரு விஷயமே இங்கே வேண்டுதல்கள் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே அவங்களோட அந்த பிரார்த்தனைகள் ஒரு சில சிறப்பு வழிபாடுகள் பண்ணுற காரணத்தினால உடனடியாக நடக்குது அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஐதீகம் இந்த கோவிலில் வந்து இருக்குது. இந்த கோவில் மற்ற சாய்பாபா கோவில்களை விட ஒரு சிறப்பு தனித்துவம் வாய்ந்தது. அது ஸ்ட்ரக்சரில் வந்து இருக்கட்டும், அது கட்டப்பட்ட சூழ்நிலையெல்லாம் வந்து இருக்கட்டும், அது என்ன அப்படின்றத இங்கே வந்து பார்க்கலாம். அனைவருக்கும் ஞான சாய்பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூரணம். இது வந்து பார்த்திங்கன்னா துணினா புனித நெருப்பு. சிறுடியில் பாபா இருக்கும்போது பாகோஜி அப்படிங்கிற குஷ்டரோக அடியவரின் குளிரை போக்குவதற்காகவும் குஷ்டரோகத்தை போக்குவதற்காகவும் தன் யோக சக்தி மூலமாக ஷட்காவனால் நெருப்பு வர வச்சு அங்கே இருக்கக்கூடிய வேப்பமரத்த குச்சிகள்லாம் எரிய விட்டு இந்த நெருப்பை உருவாக்கினார். இந்த நெருப்பை உருவாக்கி வரும் பக்தர்களுக்கு இந்த உதி எனும் புனித சாம்பலை தான் மருந்தாக கொடுத்தார். எந்த வியாதிகளாக இருக்கட்டும், எந்த பிரார்த்தனைகளாக இருக்கட்டும், இந்த உதி எனும் திருநீற்று சாம்பலை கொடுத்து தான் எல்லா வியாதிகளையும் பாபா நிறைவேற்றினார்.
பாபாவோட ஏற்றின துணி வந்து இன்னமும் சிறுடியில் எரிஞ்சுட்டு இருக்கு. 60 ஆண்டு காலம் பாபா அந்த துணியின் முன்னே தான் அமர்ந்து தியானம் யோகங்கள்லாம் பண்ணார். நமது ஞான சாய்பாபா ஆலயத்திலும் இந்த துணி வந்து 24 மணி நேரமும் எரிந்து கொண்டு இருக்கிறது. பக்தர்களின் கர்ம வினைகளை போக்குவதற்காக இந்த துணியை உருவாக்கினார். இப்போ கர்மாவை போக்குறது ஒன்று காசி போகணும், இல்லை ராமேஸ்வரம் போகணும், இல்லை பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுத்து அந்த கர்மாவை போக்கணும். இந்த கர்மா இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு தடங்கள் ஏற்படும், கர்ம வியாதிகள் வரும். அதற்காக இந்த துணியை ஏற்றி பக்தருடைய கர்ம வினைகளை இந்த துணியில் எரித்து உதியனும் புனித சாம்பலையும் மருந்தாக கொடுக்குறார். அதாவது இந்த சகஸ்திரநாமத்தில் வரும் கர்ம தொம்சினே நமஹ, கர்மத்தை உடைப்பவருக்கு நமஸ்காரம், கர்மங்கள்லாம் விலகி போகணும், கர்ம நிர்மூலங்கள்லாம் விலகி போகணும், கர்ம வியாதி விபோகினே நமகான்னு வரும், ஜெனட்டிக் ப்ராப்ளம், அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட வியாதிகளெல்லாம் இந்த உதியனும் புனித சாம்பலை கொடுத்து பாபா நிறைவேற்றிருக்கார். சாய்பாபா அவர்களோட இந்த திருக்கோவில் எப்போ வந்து எழுப்பப்பட்டது, என்னென்ன விசேஷங்கள் இங்கே வந்து ஞான சாய்பாபா மந்திர் இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர் வெங்கடேஸ்வரா நகர் ராகவேந்திரா தெருவில் இந்த பாபா கோயில் அமர்ந்திருக்கு. இந்த ஞான சாய்பாபா ஆலயத்தின் சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா 108 கலசங்களுடைய பிரதிஷ்டை பண்ணியிருக்கு. அதாவது எல்லா கோயிலையும் வந்து ஒரு கலசம் இல்லை 5 கலசம் அந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து பாபாவோட 108 அஷ்டோத்திரங்கள் சாய்நாதாய நமகான்னு ஆரம்பித்து அந்த 108 அஷ்டோத்திரங்கள் சுற்றி இந்த பிரதிஷ்டை பண்ணியிருக்கு கலசங்கள். இந்த ஆலயத்தில் வந்து பசு வந்து பாபாவை தரிசனம் பண்ணக்கூடிய இடம். தினசரி வந்து ஒரு பசுமாடு இங்கே ஒரு கோசாலையில் அந்த பசு வந்து பாபாவை தரிசனம் பண்ணக்கூடிய இடம். இங்கே வந்து குழந்தைகளுக்காக வேண்டிட்டு வரவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அருளக்கூடியவர். ஏன்னா சிறுடியில் பாபா வாழ்ந்த காலத்தில் ஸ்ரீராமநவமிக்கு முன்னதாக ஒரு தொட்டில் கட்டி அந்த தொட்டியில் குழந்தைக்கு என்னென்ன தேவையான பொருள்கள் எல்லாம் அந்த தொட்டியில் போட்டு ஸ்ரீராமநவமி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த குழந்தை பொம்மைகள்லாம் இருக்கு இல்லையா, அதை பிரசாதமாக கொடுப்பார். அதே நம்ம ஆலயத்திலையும் வந்து இந்த ஸ்ரீராமநவமிக்கு முன்னதாக அந்த தொட்டில் கட்டப்பட்டு அதில் இருக்கும் குழந்தை பிரசாதம் வந்து யாரெல்லாம் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு வராங்களோ அவங்களுக்கு இந்த குழந்தை பிரசாதத்தை கொடுப்போம். ஆனால் அவங்களுக்கு 10 நாட்கள் இங்கே பூஜை நடக்கும். சந்தான கோபால ஹோமம், சகஸ்திரநாம ஹோமம், துணி பூஜை, இது மாதிரி 10 நாட்கள் பூஜை செய்து இந்த தொட்டில் இருக்கும் குழந்தை பிரசாதத்தை அவங்களுக்கு கொடுப்போம். குழந்தை பாக்கியம் இந்த ராமநவமி கட்டினா அடுத்த ராமநவமிக்குள்ளே அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுத்துறாரு. இந்த ஞான சாய்பாபா மந்திர் திருக்கோவிலோட சிறப்பம்சங்கள்லாம் என்ன? நீங்கள் எத்தனை வருஷமாக வரீங்க இங்கே? நான் இந்த கோயில் பக்கத்தில் தான் வீடு. ஆரம்பத்துலேருந்தே இந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கோம். 10 வருஷத்துக்கு மேலே வந்துட்டுருக்கோம். இந்த கோயில் ஆரம்பித்ததுலேருந்து நிறைய அற்புதங்களை நாங்கள் பார்த்துட்ருக்கோம், கேள்வியும் பட்டுட்ருக்கோம். இந்த கோயிலில் வந்து மெயின் அற்புதம் வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தொட்டில் அந்த பூஜை நடத்துவாங்க. அதில் நாங்களும் கலந்துக்கிட்டு எங்கள் மருமகள் 2 பேருக்குமே அந்த குழந்தை பிறந்திருக்கு. அது ஒரு அற்புதம். இல்லாதவங்களுக்கும் நாங்கள் சொல்லியிருக்கோம், கேள்விப்பட்டு அவங்களுக்கும் குழந்தை பிறந்திருக்குது. இது அந்த மாதிரி குழந்தை பிறந்து அவங்களும் வந்து எங்ககிட்ட சந்தோஷமாக குழந்தை பிறந்திருக்குமான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த உதி வந்து கொடுக்கும்போது அந்த உதியினுடைய பலனையும் நாங்கள் சொல்லுவோம். அதை கேட்டுட்டு அந்த உதியை எடுத்து பூசிட்டு போகிறவங்க மறுவாட்டி வரும்போது இந்த உதியினாலே எங்களுக்கு இது சிறப்பாக நடந்திருக்குமான்னு சொல்லியிருக்காங்க. நாங்களே எங்களுக்கு உடம்பு முடியல அப்படின்னாக்கா அந்த உதியை தான் எடுத்து பூசிட்டு போவோம். மறுநாள் தெளிவாக வரும். 64 வயசு ஆகுதுனாக்கா இன்றைக்கும் நாங்கள் தெளிவாக ஆக்டிவாக நாங்கள் வேலை செய்கிறோன்னா அது பாபாவோட அருள் தான், அந்த உதியனோட அற்புதம் தான். வேறு என்னென்ன சிறப்பு வழிபாடுகள் இங்கே நடக்கும்? பௌர்ணமி பூஜை நடக்கும், பூஜை நடக்கும், டெய்லி பூஜை நடக்கும், அப்புறம் அமாவாசை பூஜை நடக்கும். எல்லாமே சிறப்பாக இருக்கும். அன்னதானம் பண்ணுவாங்க வியாழக்கிழமை, அதுவும் சிறப்பு அம்சம் தான். பௌர்ணமி பூஜை ரொம்ப சிறப்பு. 10 வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்ருக்குது. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதத்தில் அற்புதம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நான்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ணீரோடு வந்து தான் இந்த கோயிலுக்குள்ளே அடைக்கலாம் ஆனேன். ஆனால் இன்னைய வரைக்கும் என்னை எந்த இடத்துலையுமே அவர் தோற்று போக விடலை. இப்போ அந்த பிறந்த குழந்தைகள்லாம் வச்சு அவங்களுக்குமே ஒரு பூஜை பண்ணக்கூடிய அந்த விஷுவல்லாம் வந்து பார்த்தோம். அதாவது அந்த குழந்தை முதல் வருஷம் ராமநவமிக்கு யாரெல்லாம் அந்த தொட்டில் பிரசாதம் வாங்கிட்டு போகிறாங்களோ அடுத்த ராமநவமிக்குள்ள அந்த குழந்தையோட வந்துடுறாங்க. அந்த குழந்தைகளை வந்து அந்த தொட்டிலில் போட்டு எல்லா குழந்தைங்களையும் தொட்டிலில் போட்டு அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தைக்கு வேண்டிய பொருள்கள்லாம் போடுவோம். அது தொட்டில் 10 நாட்கள் இருக்கும்போது எல்லாம் ஞான சாய்பாபா ஆலயத்தில் தொட்டில் கட்டியிருக்காங்க. குழந்தைக்கு ஏதாவது பேச பாசிட்டிவாக பேசினா சக்ஸஸ் இல்லையா, அது மாதிரி எல்லாம் பேசுகிறாங்க. அது குழந்தையாகவே மாறிடுது. வாங்கிட்டு போனால் அடுத்த வருஷம் குழந்தையோட வந்துடுறாங்க. இந்த குறிப்பிட்ட அந்த தொட்டில் வழிபாடு எந்த டைம்? அதாவது இது வந்து சீரடியில் பாபா வாழ்ந்த காலத்தில் ராமர் அவதரித்த திருநாள் ஸ்ரீராமநவமி விழாவை நம்ம கொண்டாட போகிறோம். அப்போ தான் அந்த தொட்டில் கட்டியிருக்காரு. அதனால் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் ஸ்ரீராமநவமிக்கு 10 நாளைக்கு முன்னதாக அந்த தொட்டில் கட்டப்பட்டு ராமநவமிக்கு மறுநாள் அந்த பொம்மை குழந்தை பிரசாதம் வழங்குவோம். இங்கே எத்தனை பக்தர்கள் அந்த வழிபாடு பண்ணுறாங்க வருடம்? இங்கே தொட்டில் கட்டுறதுக்கு 400-500 பக்தர்கள் இங்கே வந்து குழந்தைக்காக வருவாங்க. நம்ம ஆலயத்தில் சத்யநாராயண பூஜை ரொம்ப ஸ்பெஷல். இங்கே வந்து
கலியுகத்தில் வந்து ஒவ்வொரு கஷ்டங்கள், ஒவ்வொரு துன்பங்கள், ஒவ்வொரு கவலைகள் இதெல்லாம் நடக்கும்போது வந்து ஒவ்வொரு கோயிலை தேடி போவாங்க. அதுக்கு வந்து பெருமாளே வந்து சத்யநாராயணரே வந்து இந்த கஷ்டங்கள்லாம் போக்குறதுக்கு வந்து சத்யநாராயண பூஜை யார் செய்கிறார்களோ அவர்களுடைய கஷ்டங்கள் சத்தியமாக விலகும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பூஜை ஸ்தேன பூஜை. அதாவது சத்தியம்னு எந்த சுவாமியும் சொன்னது கிடையாது. சத்தியமாக நடக்கும், ப்ராமிஸ் நடக்கும் அப்படின்னு எந்த இதுலேயும் வராது. இந்த சத்யநாராயண பூஜை யார் செய்கிறார்களோ அவருடைய கஷ்டங்கள் தீரும், தீராத கஷ்டங்கள் தீரும். இக்கலியுகத்திலே பிரத்யட்ச பலனை அளிக்கக்கூடியதுங்கிற சத்யநாராயண பூஜை நம்ம ஆலயத்தில் ஒரு பௌர்ணமிக்கு வந்து பண்ணுவாங்க. அடுத்த பௌர்ணமிக்கு அவங்களுடைய பிரார்த்தனை, நியாயமான பிரார்த்தனைகளை சத்யநாராயணரும் சாய்நாராயணரும் நிறைவேற்றி கொடுக்கிறார்கள். இந்த ஞான சாய்பாபா கோயில் வந்து 2016 கட்டினாங்க. நாங்கள் இந்த ஏரியாவில் இருக்கோங்க. இவர் வந்ததுலேருந்து எல்லாருக்குமே ஒரு புதுவிதமான அனுபவங்கள் நிறைய கிடைக்குது. அதுவும் இல்லாமல் முக்கியமாக நம்ம கோவிலில் என்ன மெயினுன்னா இந்த துணி பூஜை. இந்த துணி பூஜையால் நம்ம என்ன நினைக்கிறோமோ என்ன இதுவாக இருந்தாலும் சரி எல்லாமே நடக்கும். ரெண்டாவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, ஒன்று முடியல அப்படிங்கிற பட்சத்தில் பாபாவுக்கு வேண்டின்னு துணி பூஜை பண்ணோம்னா உயிர் பிழைக்க முடியாதவங்க கூட உயிர் பிழைச்சி எழுந்து வந்துடுவாங்க. அது இப்போ கலியுகத்தில் பிரத்யட்சமாக இந்த கோயிலில் நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி பௌர்ணமி பூஜை, இந்த பௌர்ணமிக்கு அவங்க வந்து வேண்டிக்கிட்டு போனாங்கன்னா அடுத்த பௌர்ணமிக்குள்ளே அந்த காரியம் நிறைவேறுறது. கலியுகத்தில் பிரத்யட்சமாக பேசும் தெய்வம்னு சொல்லுவாங்களே, அது இப்போ வந்து நம்ம ஞான சாய்பாபான்னு தான் சொல்லலாம் கண்டிப்பாக. ஏன்னா அவருக்கு நல்லா காது கேட்கும். நீங்கள் உங்களோட கோரிக்கைகளை நம்ம எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் மனுஷங்க பேசிப்போமோ அதே போல் அவர்கிட்ட நம்ம சொன்னோம்னாக்க நிச்சயம் அது நிறைவேறுது. காது கொடுத்து கேட்கும் பாபானே சொல்லுவாங்க இவரை. அதனால் இவர்கிட்ட வந்தோம்னா தீராத நோய்கள் தீரும், தீராத பிரச்சனைகள் தீரும், வேண்டுவோருக்கு வேண்டும் அருளுங்கிற மாரி இப்போ கலியுகத்தில் இங்கே பிரத்யட்சமாக இருக்கார் பாபா. வேறு என்னென்ன சிறப்பு வழிபாடுகள் பண்ணுவாங்க? சிறப்பு வழிபாடுகள் வந்து இதான் பௌர்ணமி பூஜை, அந்த துணி பூஜை, அப்புறம் இந்த இப்போ கோரிக்கை இதுன்னு ஒன்று வச்சுருக்காங்க. இந்த இது அந்த இதுவும் நடக்கிறது. இப்போ ஏன்னா நடக்கிறதுனால தான் எல்லாம் இருக்குது. அவங்கவுங்க தேடிட்டு வராங்க. அது ஒரு சிறப்பான இது. அதுக்கு நித்தியப்படி பூஜையெல்லாம் பண்ணுறாங்க. ஸ்பெஷலாக பூஜை பண்ணி தான் அந்த கோரிக்கைகளை பற்றி அவங்களுக்கு சொல்லி யாருக்கு என்ன கோரிக்கை அந்த கோரிக்கை பெட்டியில் வந்து கோரிக்கையை எழுதி போட்டாங்கன்னா அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி அது எப்படி உண்டோ அவங்களோட பிரார்த்தனை என்னோ அது பலிச்சிட்டு வருதுன்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போது எல்லாருக்கும் அதான் சொல்கிறேன், கேட்டதே கொடுக்கும் பாபா, காது கொடுத்து கேட்கும் பாபா. அதுதான் இந்த கோவிலோட சிறப்பு. பூஜை எப்பொழுதும் நடக்கும், நினச்சது இங்கே நடக்கும். பௌர்ணமி பூஜை நல்லா அகோரமாக நடக்குது. அமாவாசை இந்த பூஜை நடக்கும், பசுவுக்கும் நடக்கும். நான் 10 வருஷமாவது இந்த பாபா வந்து இங்கே அமைஞ்சு நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். நான் வர சொல்ல கிடையாது எதுவுமே. இன்றைக்கி இந்த இடத்துல இந்த சாய்ராம் வந்த பிற்பாடு நல்ல பூஜைங்க எப்போதும் நடக்குது. பௌர்ணமி பூஜை விசேஷமாக காத்தாலேருந்து நைட்டு வேறு நடக்குது பூஜை. பாபா நினச்சது நடத்துவார். நல்லபடியாக எல்லாருக்கும் நடக்குது. நோய் நொடி, குழந்தை இல்லாதவங்களுக்கு, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு எல்லாமே நினச்சது கை கொடுது. இந்த ஆலயத்தில் யாருக்கும் எந்த குறையும் வைக்கல. வேறு என்னென்ன விசேஷித்த வழிபாடுகள் இங்கே வந்து இருக்குது எப்போவுமே நடைமுறை? எப்போவுமே நம்ம ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா விஜயதசமி பாபாவோட புண்ணிய திதி, தசமி திதி வந்து பாபாவோட திதி. அந்த விஜயதசமி அன்னைக்கு 10 நாள் நவராத்திரி விழா இங்கே நடக்கும். அடுத்தது ஸ்ரீராமநவமி, நம்ம சொன்னேன் பாபாவின் பிறந்தநாள் விழாவாக பக்தர்களால் கொண்டாடப்படுகிற விழா வந்து 10 நாட்கள் அதுவும் தொடர்ந்து நடக்கும். அடுத்தது குரு பூர்ணிமா, வேத வியாசரின் வேதத்தை இயற்றியவர் தொகுத்தவர் அவருடைய குருக்கான நாளில் அந்த வியாச பூஜை நடக்கும். அப்புறம் ஆங்கில வருடப்பிறப்பு, தமிழ் வருடப்பிறப்பு, இது மாதிரி ஒவ்வொரு விசேஷங்களும் நம்ம ஆலயத்தில் வந்து சிறப்பாக நடக்கும். இங்கே எவ்வளோ பக்தர்கள் வந்து வராங்க ஒவ்வொரு நாளைக்கு? முக்கியமான தினங்கள் எல்லாமே வந்து சேர்த்து தோராயமாக பக்தர்கள் வர்றது வந்து நம்மள்ட்ட கிடையாது. பாபா யார் யாரெல்லாம் வரணும்னு இன்றைக்கி அவர் வச்சிருக்காவோ அவர்கள் மட்டும்தான் இங்கே வர முடியும். டெய்லி ஒரு 100-200 பேர் இங்கே ஆலயத்திற்கு வருவாங்க, டெய்லி வருவாங்க. வியாழக்கிழமை நிறைய பேர் வருவாங்க. இங்கே வியாழக்கிழமை வருது கூட்டு பிரார்த்தனை நடக்கும். அதாவது ஒருவர் அனைவருக்காகவும், அனைவரும் சேர்ந்து ஒருவருக்காகவும் செய்ய கூட்டு பிரார்த்தனை. முதல்ல நம்ம ஆலயத்தில் என்ன பிரார்த்தனை வைப்போம்னா, யாருக்கும் வியாதிகள் வரக்கூடாது. நிறைய நல்லா இருப்பாங்க, திடீர்னு போய் ஹாஸ்பிட்டலில் போய் டெஸ்ட் எடுக்கும்போது பயப்படுவாங்க. அந்த மாதிரி வியாதிகள் வரக்கூடாது. நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம்னு சொல்லுவாங்க முன்னாடி. அது மாதிரி எந்த வியாதிகளும் வரக்கூடாதுங்கிறதுக்காக இங்கே ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஆரத்தி தரிசனம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அனைவரும் சேர்ந்து எல்லாரும் இந்த ஆலயத்திற்கு யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுடைய பிரார்த்தனை பரிபூர்ணமாக நிறைவேறணும். இந்த கூட்டு பிரார்த்தனையின் பலன் பார்ப்பவர்களுக்கும் இது கிடைக்கணும். யாருக்கும் வியாதி இருக்கக்கூடாது, கஷ்டங்கள் இருக்கக்கூடாது, தடைகள் விலகணும், ஆலயத்திற்கு வர்றவங்களுக்கு பயம் போகணும், கர்ம வினைகள் தீரணும், தெளிவு கிடைக்கணும். இது இருந்ததுன்னா எல்லாமே சக்ஸஸ் ஆகிடும். இங்கே நிறையா வந்தால் கோடியாக கிடைக்கும் அப்படின்னுலாம் கிடையாது. தெளிவு கிடைக்கும், பயம் போகும். வேண்டிய பிரார்த்தனை பாபா கிட்ட சொன்னால் இங்கே காது கேட்கும்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த கூட்டு பிரார்த்தனையின் பலன் தான் இங்கே வந்து பாபா காது கேட்குன்னு சொல்லுவோம். எல்லாரும் சேர்ந்து நல்லா இருக்கணும்னு சொல்லும்போது அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அவங்கள சக்ஸஸ் பண்ணுது.
அதே போல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அமாவாசைக்கு கோசாலை இருக்குங்க, கோ பூஜை பண்ணுவோம். இங்கே பித்ருக்கள், அதாவது முன்னோர்களை செய்ய மறந்ததை முன்னோர்களை நினைத்து ஒரு நாளைக்கு நம்மளுடைய தாத்தா பாட்டி முப்பாட்டங்கள்லாம் நினைத்து பண்ணுறதுனால நம்மளுடைய தடைகள் விலகும். இந்த பித்ரு தோஷங்கள்லாம் சொல்லுவாங்க. அதுக்காக இங்கே சங்கல்பம் பண்ணி இங்கே இதாக கிடையாது, தர்ப்பணம் அந்த மாதிரிலாம் கிடையாது, பூஜைகள் மட்டும்தான் இங்கே. அதாவது மகாலட்சுமிக்கு, அதாவது கோ பூஜை பண்ணால் பித்ரு சாபங்கள் நிவர்த்தி ஆகும், செல்வங்கள் பெருகும், மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும். அன்னைக்கு வந்து அந்த அமாவாசை பூஜை பண்ணிவிட்டு கோசாலையில் இங்கே கூட்டு பிரார்த்தனை பண்ணுவோம். இங்கே கும்பலாக உடனே கூடி இருந்தாலே உடனே கூட்டு பிரார்த்தனை, எல்லாரும் நல்லா இருக்கணும், யாரும் எந்த கஷ்டப்படக்கூடாது, வியாதிகளை விட்டு விலகணும்னு அந்த கூட்டு பிரார்த்தனை எப்போதுமே அமாவாசைக்கு நடக்கும்.